ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த முதல் வீடியோவில் தமிழில் இருக்கிற மேக்ஸிமம் கிராமர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது பார்ட் 2. மீதமுள்ள கிராமர்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவை நீங்கள் பார்த்தாலுமே, எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தாலுமே அதிக மார்க்கை கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். இதை 2 பார்ட்டையும் கரெக்டாக பார்த்துடுங்க. அதில் இருக்கிற சப்டிவிஷன்ஸ்லாம் நான் ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக உங்களுக்கு விளக்கத்தோட எக்ஸாம்பிளோட அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது போலி. இந்த போலி அப்படின்றது 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இதில் லாஸ்ட்டாக முற்றுப்போலின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த போலி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் இலக்கணத்தில் ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ அல்லது இறுதியிலோ ஓர் எழுத்து வரவேண்டிய இடத்தில் வேறு ஓர் எழுத்து அதே பொருளை தருவது போலி எனப்படும். இதனால் சொல்லின் பொருள் மாறுபடாது. சொல்லின் பொருள் மாறுபடாது. இப்போ முதற்போலி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சொல்லின் முதல் எழுத்து மாறினாலும் அதே பொருளை தரும். எடுத்துக்காட்டு: பயல், பயல், மதல், மதலி, வதலி. இப்போ இதில் முதல் எழுத்து மாறினாலும் அதே பொருளை தான் தரும். அடுத்தது இடைப்போலி. சொல்லின் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது. எடுத்துக்காட்டு: முரசு, முரைசு. கடைப்போலி. சொல்லின் இறுதி எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது. எடுத்துக்காட்டு: முகம், முகன், பந்தல், பந்தர், நிலம், நிலன். அடுத்தது முற்றுப்போலி. 5, 5. இது முற்றுப்போலி. எடுத்துக்காட்டு: ஒரு சொல்லின் உள்ள அனைத்து எழுத்துக்களும் முதல், இடை, கடை வேறு எழுத்தாக மாறி போலி வடிவம் பெற்றாலும் அதன் பொருள் மாறாமல் அப்படியே இருப்பதை குறிக்கும். இது முற்றுப்போலி. எடுத்துக்காட்டு: அரசு, அரைசு, மஞ்சு, மைஞ்சு. இப்போ நம்ம அடுத்தது சொல் இலக்கணம் நம்ம பார்க்கலாம். சொல் இலக்கணம் மேம்பட்டவை. இலக்கிய வகை சொற்கள் 4 வகைப்படும். அவை இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடசொல். இதில் அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 இருக்குது. ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 42 இருக்குது. இந்த எழுத்துக்கள் ஒரே எழுத்து பொருள் தருவது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை, கா சோலை, கூ பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே வியர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மா மாமரம், மீ வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ முகத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வௌ கவர், நோ நோய், தூ உன். இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியில் கண்டிப்பாக ஒரு 2 மார்க்குக்கு நமக்கு கொஷின் வரும். இதை நம்ம பார்த்துக்கோங்க. அடுத்தது பதம். பதம் 2 வகைப்படும். பகுபதம், பகாபதம். பகுபதம் அப்படின்னா பிரித்தால் பொருள் தரும்.
எடுத்துக்காட்டு படித்தான். இப்போ பகாபதம் பிரிக்க முடியாது. எக்ஸாம்பிள் மரம். இந்த பகாபதம் 4 வகைப்படும். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். இதில் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அடுத்தது ஆகுபெயர். ஆகுபெயர் 16 வகைப்படும். அதில் ஆகுபெயர் பார்த்திங்கன்னா இதில் நம்ம பிரிவுகளை மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கிளாஸில் நம்ம ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்கலாம். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், எண்ணலளவை ஆகு பெயர், எடுத்தலளவை ஆகு பெயர், முகத்தலளவை ஆகு பெயர், நீட்டலளவை ஆகு பெயர், சொல்லாகு பெயர், தானியாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், ஓமையாகு பெயர்னு 16 வகையில் ஆகு பெயர்கள் உள்ளன. இதில் இடவாகு பெயருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்தியா 2020 தொடரை வென்றது. 2020 தொடரை வென்றது. இதில் இந்தியா அப்படின்றது இடவாகு பெயர். அடுத்தது வினைமுற்று. வினைமுற்று 2 வகைப்படும். அதில் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. அதே போல் எச்சம். எச்சம் 2 வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம். இதில் பெயரெச்சம் அதுக்கு எடுத்துக்காட்டு படித்த பையன். வினையெச்சம் படித்து முடித்தான். நெக்ஸ்ட் புணர்ச்சி மற்றும் யாப்பு. இதில் வேற்றுமை 8 வகைப்படும். இது 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்குது. விளக்கமாக நீங்கள் அதில் படிச்சுக்கலாம். இதில் 8 வகையில் வேற்றுமை. முதல் வேற்றுமை. இதில் முக்கியமாக வரக்கூடியது முதல் வேற்றுமை. எழுவாய் முதல் 8ஆம் வேற்றுமை விழி வரை பார்த்துக்குங்க. உருபுகள் இதில் ஐ, ஆல், கு, இன், அது, கண். இப்போ அடுத்தது தொகைநிலை தொடர். இதில் தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். இது தொகைநிலை தொடர் அப்படின்னா உருபு, வினை, பண்பு அது மறைந்து வருவது. மறைந்து வருவது தொகைநிலை தொடர். இந்த 6 வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை. எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான், அது கரும்பை தின்றான். வினைத்தொகை கொல் களிறு, கொள்கின்ற களிறு. இதெல்லாம் எடுத்துக்காட்டு. பண்புத்தொகை செந்தமிழ், செம்மையாகிய தமிழ். ஓமை தொகை மலர்கை, மலர் போன்ற கை, எடுத்துக்காட்டு. உம்மை தொகை அண்ணனும் தம்பியும். அன்மொழி தொகை பெற்றொடி வந்தார். இப்போ அடுத்தது தொகாநிலை தொடர். இந்த தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அதை நம்ம பார்க்கலாம். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். ஒரு தொடர் மொழியில் 2 சொற்கள் அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ மறையாமல் நின்று பொருள் உணர்த்துவது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். அவை எழுவாய் தொடர். எடுத்துக்காட்டு கந்தன் எழுதினான். 2 விழித்தொடர். எடுத்துக்காட்டு முருகா வா. வினைமுற்று தொடர். எடுத்துக்காட்டு பாடினாள் கண்ணகி. 4 பெயரெச்சத் தொடர். எடுத்துக்காட்டு கேட்ட பாடல். 5 வினையெச்சத் தொடர். எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர். 6 வேற்றுமை தொகாநிலை தொடர். எடுத்துக்காட்டு கவிதையை எழுதினான். 7 இடைச்சொற்றொடர். எடுத்துக்காட்டு மற்றும் ஒன்று. இடைச்சொற்றொடர். எடுத்துக்காட்டு மற்றும் ஒன்று. 8 உரிச்சொற்றொடர். எடுத்துக்காட்டு நனி, நன்று. 9 அடுக்குத் தொடர்.
எடுத்துக்காட்டு வருக வருக. இவற்றுள் வேற்றுமை உருபுகள் ஐ ஆல் கு இன் அது கண் வெளிப்படையாக தொடர்வது வேற்றுமை தொகாநிலை தொடர். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடுக்கு தொடர். இந்த அடுக்கு தொடரில் வந்து புணர்ச்சின்னு இருக்குது. புணர்ச்சி 2 வகைப்படும். அது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இதை பற்றி நம்ம அடுத்து கிராமரில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். இந்த விகார புணர்ச்சியில் இருக்கிற 3 வகை தோன்றல், தெரிதல், கெடுதல். அடுத்தது யாப்பு இலக்கண உறுப்புகள் 6 வகைப்படும். அந்த 6 வகை என்னன்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இது வந்து நம்ம பேப்பர் 2 எழுதுகிறவங்களுக்கு இது மிக முக்கியமானது. இதை எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது எழுத்து. எழுத்து 3 வகைப்படும். குறில், நெடில், ஒற்று. அடுத்து அசை. அசை 2 வகைப்படும். நேர் அசை, நிறை அசை. அடுத்தது சீர். சீர் 4 வகைப்படும். ஓர் அசைச்சீர், ஈர் அசைச்சீர், மூவகைச்சீர், 4 அசைச்சீர். மூவசைச்சீர். அடுத்தது தலை என்ற தலைப்புல தலை என்றது 7 வகைப்படும். இந்த தலை பாருங்க. நேரொன்று ஆசிரிய தலை, நிறையொன்று ஆசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இதை பற்றி நம்ம தனித்தனியாக அப்புறம் கிராமரில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வகைகளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அடி. அடி 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி, அளவையடி அல்லது நேரடி, நெடிலடி, கழி நெடிலடி, கழி நெடிலடி. அடுத்தது இந்த தொடை. இந்த தொடைன்றது 8 வகைப்படும். தொடை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யுளில் அடிகளோ சீர்களோ ஒன்றோடு ஒன்று பிணைந்து வருவது தொடை எனப்படும். இந்த தொடை வந்து 8 வகைப்படும். இதில் எதுகை, மோனை, இயைபு, அளபெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இதில் இந்த 8 வகையில் நமக்கு முக்கியமாக நம்ம டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வரக்கூடியது எதுகை, மோனை, இயைபு, அளபெடை. இதை வந்து நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் அந்தாதி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யுளில் கடைசியாக வரக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்த லைனில் முதல்ல வர மாதிரி ஆரம்பிக்கிறது அந்தாதி அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ என்னென்ன டாபிக் நமக்கு வந்து முக்கியமாக தேவை அதில் இருக்கிற அந்த பிரிவுகள்லாம் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பா வகைகள். பா வகைகள் பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இப்போ வெண்பா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பா வகைகள் செய்யுள் ஏற்றுவதற்கான ஓசை மற்றும் அமைப்பை கொண்டு பிரிக்கப்படுபவை தான் பா வகைகள். இப்போ இதில் எத்தனை வகை இருக்குது? 4 வகை இருக்குன்னு பார்த்தோம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இல்லை வெண்பான்றது வந்து பார்த்திங்கன்னா ஓசை என்ன ஓசை வரும்னா செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவில் வந்து அகவல் ஓசை. இந்த கலிப்பா, வஞ்சிப்பா அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அளபடை. இதில் அளபடைன்றது எத்தனை வகைன்னு பார்த்தீங்கன்னா 2 வகை. ஃபஸ்ட்டு அளபடைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லின் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது. இதுதான் வந்து அளபடை. இந்த அளபடை பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். உயிரளபடை, ஒற்றளபடை. இதில் அந்த உயிரளபடை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது உயிரளபடை அப்படின்றது உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் முறைகள். இப்போ என்னென்ன அலைபடை இருக்குது? செய்யுள் இசை அளபடை. இதை வந்து இசை நிறை அலைபடைன்னு சொல்லலாம். அடுத்தது இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அடுத்தது மொழி. மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி.
இப்போ தனிமொழி அப்படின்னா பிரிக்க முடியாதது. எடுத்துக்காட்டு கண். கண்ணுன்றதை பிரிக்க முடியுமா? முடியாது. அடுத்தது தொடர்மொழி. கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். ஒன்று அல்லது இன்னொரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைகள் சேர்ந்து வருவது, தொடர்ந்து பொருள் தருவது. இப்போ பொதுமொழி. பொதுமொழி அதாவது எடுத்துக்காட்டு எண் 8 மற்றும் 8 மற்றும் n+2 என பொருள்படும். இப்போ 8 இது l+2 என்ற பொருளும் படும். இது பொதுமொழி. இப்போ அடுத்தது தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர்னா என்ன? இரு சொற்களுக்கு இடையே உருபுகள் மறைந்து வருவது. இரு சொற்களுக்கு இடையே உருபுகள் மறைந்து பொருள் தருவது. இப்போ இது பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொடர், வேற்றுமை தொடர், வினை தொடர், பண்பு தொடர், ஓமை தொடர், உம்மை தொடர், அன்மொழி தொகை, அன்மொழி தொகை. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடுக்கு தொடர். இந்த அடுக்கு தொடரில் புணர்ச்சின்னு இருக்குது. புணர்ச்சி 2 வகைப்படும். அது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இதை பற்றி நம்ம அடுத்த கிராமரில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். இந்த விகார புணர்ச்சியில் இருக்கிற 3 வகை தோன்றல், தெரிதல், கெடுதல். அடுத்தது யாப்பு இலக்கண உறுப்புகள் 6 வகைப்படும். அந்த 6 வகை என்னன்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இது நம்ம பேப்பர் 2 எழுதுகிறவங்களுக்கு இது மிக முக்கியமானது. இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது எழுத்து. எழுத்து 3 வகைப்படும். குறில், நெடில், ஒற்று. அடுத்து அசை. அசை 2 வகைப்படும். நேர் அசை, நிறை அசை. அடுத்தது சீர். சீர் 4 வகைப்படும். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவகைச்சீர், நாலசைச்சீர். மூவசைச்சீர். அடுத்தது தலை என்ற தலைப்புல தலை என்றது 7 வகைப்படும். இந்த தலை பாருங்க. நேரொன்று ஆசிரிய தலை, நிறையொன்று ஆசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இதை பற்றி நம்ம தனித்தனியாக அப்புறம் கிராமரில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வகைகளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அடி. அடி 5 வகைப்படும். குறளடி, சிந்தடி, அளவையடி அல்லது நேரடி, நெடிலடி, கழி நெடிலடி, கழி நெடிலடி. அடுத்தது இந்த தொடை. இந்த தொடைன்றது 8 வகைப்படும். தொடை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யுளில் அடிகளோ சீர்களோ ஒன்றோடொன்று பிணைந்து வருவது தொடை எனப்படும். இந்த தொடை 8 வகைப்படும். இதில் எதுகை, மோனை, இயைபு, அளபெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இதில் இந்த 8 வகையில் நமக்கு முக்கியமாக நம்ம டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வரக்கூடியது எதுகை, மோனை, இயைபு, அளபடை. இதை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ இதில் அந்தாதி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யுளில் கடைசியாக வரக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்த லைனில் முதல்ல வர மாதிரி ஆரம்பிக்கிறது அந்தாதி அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ என்னென்ன டாபிக் நமக்கு முக்கியமாக தேவை அதில் இருக்கிற அந்த பிரிவுகள்லாம் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பா வகைகள். பா வகைகள் பார்த்திங்கன்னா 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இப்போ வெண்பா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பா வகைகள் செய்யுள் ஏற்றுவதற்கான ஓசை மற்றும் அமைப்பை கொண்டு பிரிக்கப்படுபவை தான் பா வகைகள். இப்போ இதில்
எத்தனை வகை இருக்கு? 4 வகை இருக்குன்னு பார்த்தோம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இதுல வெண்பான்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஓசை என்ன ஓசை வரும்னா செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவில் வந்து அகவல் ஓசை. இந்த கலிப்பா, வஞ்சிப்பா அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அளபடை. இதில் அளபடைன்றது எத்தனை வகைன்னு பார்த்தீங்கன்னா 2 வகை. ஃபஸ்ட்டு அளபடைனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லின் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது. இதுதான் வந்து அளபடை. இந்த அளபடை பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். உயிரளபடை, ஒற்றளபடை. இதில் அந்த உயிரளபடை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது உயிரளபடை அப்படின்றது உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் முறைகள். இப்போ என்னென்ன அலைபடை இருக்குது? செய்யுள் இசை அளபடை. இதை வந்து இசை நிறை அலைபடைன்னு சொல்லலாம். அடுத்தது இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அடுத்தது மொழி. மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இப்போ தனிமொழி அப்படின்னா பிரிக்க முடியாதது. எடுத்துக்காட்டு கண். கண்ணுன்றதை பிரிக்க முடியுமா? முடியாது. அடுத்தது தொடர்மொழி. கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். ஒன்று அல்லது இன்னொரு வார்த்தை அல்லது 2 வார்த்தைகள் சேர்ந்து வருவது, தொடர்ந்து வந்து பொருள் தருவது. இப்போ பொதுமொழி. பொதுமொழி அதாவது எடுத்துக்காட்டு எண் 8 மற்றும் 8 மற்றும் என் + 2 என பொருள்படும். இப்போ 8 இது வந்து எல் + 2 என்ற பொருளும் படும். இது பொதுமொழி. இப்போ அடுத்தது தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர்னா என்ன? இரு சொற்களுக்கு இடையே உருபுகள் மறைந்து வருவது. இரு சொற்களுக்கு இடையே உருபுகள் மறைந்து வந்து பொருள் தருவது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும்னு பார்த்தோம். இது வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் அப்படின்னா உருபுகள் மறையாமல் வெளிப்படையாக வருவது. இது தொகாநிலை தொடர். தொகுநிலை தொடர் என்னன்னா உறுப்புகள் மறைந்து வருவது. உறுப்புகள் மறைந்து வருவது தொகைநிலை தொடர். உறுப்புகள் மறையாமல் வெளிப்படையாக வருவது தொகாநிலை தொடர். இதில் எழுவாய், விழி, வினைமுற்று, பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், அடுக்கு தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்ட்டு 9 வகைப்படும். இதெல்லாம் ஒன்னொன்னுத்தையும் நம்ம விவரமாக அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்தது திணை. திணை 2 வகைப்படும். உயர்திணை, அஃறிணை. உயர்திணை அப்படின்னா மக்கள், தேவர், நரகர் அப்படின்ற மக்களை பற்றி சொல்கிறது உயர்திணை. அஃறிணைன்றது விலங்கு, பறவை, உயிரற்றவை பற்றி சொல்கிறது. அடுத்தது பால் வகைகள். பால் 5 வகை. ஆண்பால், பெண்பால், பலர்பால். இந்த 3 வகை பால்களும் உயர்திணைக்குரியவை. அடுத்தது மீதமுள்ள 2 பால். என்னென்ன பால் இருக்கு? ஒன்றன் பால், பலவின் பால். இது வந்து அஃறிணைக்குரியது. அடுத்தது இடம். இடம் 3 வகை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை அப்படின்றது தன்னைக்குரியது, தன்னை குறிப்பது, நான். முன்னிலை என்பது எதிரே உள்ளவரை குறிப்பது, எடுத்துக்காட்டு நீ. படர்க்கை என்பது யாரோ ஒருவரை குறிப்பிடுவது, அவன். அடுத்தது வழு. வழு அப்படின்றது 7 வகைப்படும். இலக்கண முறையின்றி பேசுவது அல்லது எழுதுவது. இலக்கண முறையின்றி பேசுவது மற்றும் எழுதுவது வழு என்று சொல்லப்படும். இந்த வழு வந்து 7 வகை. திணைவழு, பால்வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, மரபு வழு அப்படின்னு 7 வகை இருக்கு. அடுத்தது இதில் வழு இருக்கு, வழாநிலை இருக்கு. இந்த வழாநிலை, வழுவமைதி இது வந்து 5 வகைப்படும். வழாநிலை அல்லது வழுவமைதின்றது 5 வகைப்படும். இது இலக்கண பிழையாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் கருதி பிழை இல்லை என ஏற்பது. ஒரு விஷயத்தில் தப்பு இருந்தாலும் அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வது தான் வழாநிலை.
இப்போ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு வழுவமைதி. நெக்ஸ்ட்டு வினா பார்க்கலாம். வினா எத்தனை வகைப்படும்? வினா வந்து 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. வினா அது. அடுத்தது விடை. விடை வந்து 8 வகைப்படும். சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை. இப்போ அடுத்தது பொருள்கோள். பொருள்கோள் வந்து பார்த்திங்கன்னா 8 வகைப்படும். பொருள்கோள் அப்படின்னா செய்யுளில் சொற்களை பொருள் கொள்ளும் முறை. இப்போ செய்யுளில் வர சொற்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருள்கள் வந்து என்ன பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு முறை இருக்குது. இப்போ அந்த முறைகள் 8 வகைப்படும். ஆற்று நீர் பொருள்கோள், மொழி மாற்று, நிரல் நிறை, விட்பூட்டு, தாப்பிசை, அலைமறி பாப்பு, கொண்டு கூட்டு, அடிமறி மாற்று. இப்போ இதில் வந்து நமக்கு முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்வது வந்து ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வர்றது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ அதில் இருக்க பிரிவுகளை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. ஒரே நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போ அடுத்தது நிலம். நிலம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிஞ்சி அப்படின்றது என்ன, முல்லைன்றது என்ன, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னா என்ன, அதில் இருக்கிற உயிரினங்கள் என்ன, அதில் விளையக்கூடியவை என்ன, நிறைய விவரங்கள் இருக்குது. நம்ம ஒரு கிளான்ஸ் அதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது அகத்திணைகள். அகத்திணைகள் 7 வகை என உள்ளது. அகத்திணைகள் 7 வகை. அதில் வந்து நமக்கு 5 வகை என்றும் அந்த குறிப்பேட்டில் 5 வகை என உள்ளது. குறிப்பேட்டில் உள்ள 5 என்பது அன்பின் 5 இணைகளை குறிக்கும். முழுமையாக அகத்திணை என்பது கைக்கிளை பெருந்திணை. இப்போ இதில் பார்க்கலாம். புறத்திணைகள் 12 வகைப்படும். புறத்திணைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இது 12 இருக்குது. இது 12 பற்றியும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கலாம் அடுத்தடுத்த கிளாஸில். அடுத்தது வெண்பா. வெண்பா வந்து 6 வகை வெண்பா இருக்குது. அது குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பரோடை, களி வெண்பா அப்படின்னு 6 வகை இருக்குது. இந்த வெண்பாக்களெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கிளாஸில் கிராமர் கிளாஸில் விவரமாக பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு தலைப்புலையும் அந்த தலைப்பு என்ன, அதுக்கு கீழே உள்ள பிரிவுகள் என்ன அப்படின்றத நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் இது ஒரு சாப்டரை பற்றியும் விவரமாக நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.